அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பர்தா அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்த அளவுக்கு வித்தியாசம் அப்படின்னா, இங்க ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்க பெண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பர்தாவை அணிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தன்னோட ஃபேமிலியை தவிர வெளியாட்கள் யாருக்குமே தன்னோட முகத்தை காமிக்க கூடாது. அப்படி அவங்க காமிச்சாங்க அப்படின்னா அது தெய்வ குற்றம் ஆயிடும். அவங்கள கடவுளுக்கு பலி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நாம இந்த படம் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினான சுப்பு அப்படின்றவங்கள தான் காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள திருவிழா. நான் முன்னாடி சொன்ன மாதிரியா பெண்கள் எல்லாருமே பர்தா அணிஞ்சுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. சுப்புவோட அப்பா இருக்கா இல்லையா, அங்க ஒரு பெரிய பர்தா வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மனுஷன் கூவி பர்தாவை வித்துக்கிட்டே இருக்க இங்க சுப்புவை காமிக்கிறாங்க. ஒரு கடையில நின்று பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட காதலன் இவங்களோட முகத்தை பார்க்காம வலையில கையில போட்டுட்டு போறான். நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், என்ன பார்க்க வராத பார்த்தா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லியிருக்கேன். அவருக்கு புரியுதா இல்லையாடா அப்படின்ற மாதிரி போன்ல டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவங்களோட அப்பா இவங்களை கூப்பிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஊர்ல திருவிழா போய்கிட்டு இருக்கு. அம்மனுக்கு பர்தாவை சாத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஹீரோயின் கையால அந்த பர்தாவை கொடுக்க கடவுளுக்கு எடுத்துட்டு போய் சாத்துறாங்க. மொத்த பெண்களும் சேர்ந்து ஒரு தீப்பந்தத்தை கொண்டு வந்து ஒரு விளக்கு மாதிரி இருக்கும், அதுல கொட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே கற்பனை இவங்க கடவுளை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த கடவுள் எப்படி உருவானாங்க அப்படின்றத பொம்மலாட்டம் மூலமா நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜுவாலா அப்படின்ற ஒரு பெண், அதாவது ஒரு வீரமங்கை தன்னோட குழந்தை வயிற்றுல இருக்கும்போது நிறைய மக்களுக்கு இந்த ஆயுத பயிற்சிகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல ஒருத்தர பாம்பு தீனிடுது. இதனால அந்த நபரை வேகமா தன்னோட குதிரையில வச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவருக்கு முதலுதவி எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க திரும்பி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மாட்டு வண்டியில 4-5 நபர்கள் இவங்களை சந்திக்கிறாங்க. நீங்க நிறமாத கர்ப்பிணியா இருக்கீங்க, இந்த வண்டியில அதாவது குதிரையில சவாரி செய்யறது சரி இருக்காது அப்படின்ற மாதிரி மாட்டு வண்டியில இவங்களை ஏத்திக்கிட்டு அவங்க கர்ப்பிணி பெண் கூட பார்க்காம இவங்களை கொண்டு போற 4 பேருமே கற்பழிக்க முயற்சி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களால இதை பொறுத்துக்கவே முடியல. பயங்கர கோபமாய் அங்க இருக்க எல்லார் கூடயும் சண்டையை போட்டுட்டு தான் தீயிட்டு கொளுத்திக்கிறாங்க. அந்த தீயிலே அங்க இருக்க எல்லாரையும் சாகடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அவங்க பயங்கரமான கோபத்துல தான் இறந்து போனாங்க இல்லையா. இந்த கோபம் ஊர் மக்கள் எல்லாரையுமே பாதிப்படைய செய்து அங்க ஒரு குழந்தை கூட உயிரோட பிறக்கல. இதனால ஊர் மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கவலையா இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஜுவாலாமுகி பயங்கர கோபத்துல இருக்கா. அவ கோபத்தை தணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கோயிலை உருவாக்குறாங்க. அந்த கோயிலை வழிபடணும் அப்படின்ற மாதிரி போக எங்க இருந்தோ ஒரு பர்தா அந்த கோயிலோட சிலை இருக்கு இல்லையா, அம்மன் சிலை, அந்த அம்மன் சிலை மேல விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அவங்க எல்லாருமே இந்த அம்மன் சிலையை அப்படியே வழிபட ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் நம்மளோட ஊருக்கு இதுதான் சொல்ல வராங்க போல. நம்மளோட ஊர் பெண்கள் யாருமே தங்களோட ஃபேமிலியை தவிர அடுத்தவங்களோட முகத்தை பார்க்க கூடாது, முகத்தையும் காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி பர்தாவை கொண்டு வராங்க. இதனால அம்மனோட கோபத்தை இது ஊர் மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட போகுது. அவங்க தன்னோட காதலன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அவங்க கூட இன்னும் 3 நாள்ல என்கேஜ்மெண்ட் இருக்கும். இறந்து போன தன்னோட அம்மாவோட கல்லறை முன்னாடி அப்ப இது நேரம் வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கா தெரியுமாமா அப்படின்ற மாதிரி செலவு பண்ணாங்க இல்லையா. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க போறவனை பத்தியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருக்க ஃப்ரெண்டு வராங்க. வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு போகலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக பயங்கரமா காத்தடிக்குது. அந்த காத்துல இவங்களோட பர்தா இருக்கு இல்லையா, அது அப்படியே பறந்து போய் கீழே விழுது அப்படின்ற மாதிரி இருக்கும். முகத்தை காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதனால பயந்து போறாங்க. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி இதை எடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா போய் எடுத்து தலையில போட்டுக்கிட்டு யாராவது என்ன பார்த்திருப்பாங்களோ பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு கிட்டும் இதை சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போக அங்க பாத்தீங்கன்னா இவங்களோட அப்பா இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. என்கேஜ்மெண்ட்காக எல்லாரையுமே நான் கூப்பிட்டேமா, உனக்கு தேவையான டிசைனை சொல்லுமா, நான் பர்தா தச்சு தரேன் அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்க ஊர்ல இவங்களுக்கு ஒரு அத்தை இருப்பாங்க. அப்பா யாரை மறந்தாலும் சரி அந்த அத்தை இல்லைன்னா நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்க மாட்டேன்ப்பா, அத்தைங்க வந்தாகிருப்பான்னு சொல்ல இவர் போன் அடிக்கிறார். அப்படியே கட் பண்ண அந்த அத்தையை நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஃபேமிலியை பரபரப்பா கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. கணவர் ஒரு பக்கம் ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற மாதிரியும் குழந்தைங்க ஒரு பக்கம் ஸ்கூல் போகணும் அப்படின்ற மாதிரியும் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க இதுக்கு நடுவுல தான் போன் கால் வருது. வேகமா கணவர் கிட்ட போய் சின்ன வயசுல என்னோட ஃப்ரெண்டு இறந்து போறதுக்கு முன்னாடி என்னோட கடைசி ஆசையா என் குழந்தைய நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. இப்போ அந்த குழந்தைக்கு என்கேஜ்மெண்ட் நான் இல்லைன்னா ரொம்ப கேவலமாயிடும், ஒரு 3 நாள் மட்டும் கொடுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் யோசிக்கிறாப்ல. வீட்டுல இவ்வளோ வேலை இருக்கு, இதுல நீ போய் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சம்மதிக்க கட் பண்ணி இந்த சைடு ஊருக்குள்ளேயே போகுது. ஒரு சின்ன பொண்ணை நமக்கு காமிக்கிறாங்க. வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரிதாவை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவங்க வெளியாட்கள் கூட விளையாடவும் வெளியாட்களை பார்க்கவும் அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால இந்த குழந்தை விளையாடுறத, அதாவது 2 சின்ன பசங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருக்கு. தானும் விளையாடணும் அப்படின்ற மாதிரி போக அம்மா பயங்கரமா அடிக்கிறாங்க. நாளைக்கு உனக்கு பர்தா போட போறாங்க, இந்த நேரத்துல எதுக்கு தேவையில்லாத விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட அக்கா கர்ப்பமா இருக்கா அப்படின்னு மறந்துட்டியான்னு சொல்ல கர்ப்பமானவங்களை காமிக்கிறாங்க. நீ ஏதாவது பண்ணி என்னோட குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது, நீ குழந்தை வந்து குழந்தை கூட விளையாடிக்கோமா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய சாந்தப்படுத்தி உட்கார வைக்க அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட போகுது. அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற நபரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரயில்வே போட்டி மாதிரி இருக்கும். அங்க போறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணல. ஆனா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க விஷயங்களை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ காதல் இவங்களுக்குள்ள சின்ன வயசுல இருந்து இருக்கு. இவங்க இந்த நாளுக்காக தான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப சிரிச்சு உரையாடிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி அந்த குழந்தைக்கு பர்தா போடணும் அப்படின்ற மாதிரி விழா இருக்கு இல்லையா, அது கோலாகலமா நடந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல ஹீரோயினோட என்கேஜ்மெண்ட் விஷயங்களும் போய்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் வெளியூர்ல இருந்து ஒரு நபர் இந்த என்கேஜ்மெண்ட்காக வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரோட கையில ஒரு புத்தகம், அந்த புத்தகம் கீழே விழ அப்படியே பாஸ் ஆகி வீட்டு, அதாவது கல்யாண வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அட்டை படத்தை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. இது நம்ம சுப்பு தானே அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே கத்தி கூச்சலிட்டுக்கிட்டே இருக்க சுப்பு வெளியே வராங்க. அந்த புத்தகத்தை பாக்குறாங்க. தன்னோட போட்டோ பாத்தீங்கன்னா அட்டை படத்துல வந்து இருக்கிறத கவனிக்கிறாங்க. இது யார் எடுத்தா என்ன ஏது அப்படின்றதுலாம் தெரியல, எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்குன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. நம்மளோட ஊர் விதியை மீறி என் முகத்தை எல்லாருக்கும் காமிச்சிருக்க, இது உலகம் முழுக்க பாத்துட்டானுங்க, இதுக்கு மேல ஒண்ணு சும்மா விடக்கூடாது, கடவுளுக்கு பலி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே முடிவெடுக்கும் போது ஹீரோயினோட அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. தடுக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறாங்க. யாருமே வாயை கூட திறக்கிறதா தெரியல. இதனால ஹீரோயினோட அப்பா கிட்ட இந்த விஷயங்களை சொல்லி இவங்க என்ன பைத்தியமா, இதை தடுத்து நிறுத்துங்கப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷனும் வாய் திறக்கல. காரணம் என்ன அப்படின்னா, ஹீரோயின் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லேடி ஊரை தாண்டி, அதாவது ஊர் விதிமுறையை தாண்டி முகத்தை காட்டிட்டாங்க அப்படின்றதுக்காக ஹீரோயினோட அப்பா இருக்கா இல்லையா, அவரே அந்த லேடியை கடவுளுக்கு பலி கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லார்கிட்டையும் சொல்லி கூட்டத்தை கூட்டி அந்த வேலையை பார்த்திருப்பாரு. இப்போ இவர் பொண்ணுக்கே ஒண்ணுன்னா எப்படி பேசுவார் அப்படின்ற மாதிரி மௌனமா இருக்க இங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க. இந்த லேடிக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு சுப்பு இறந்தாகணும் அப்படின்றத ஃபைனல் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டுறாங்க. கடவுள் முன்னாடி இந்த உயிர் போகட்டும் அப்படின்ற மாதிரியும் இதுக்கான வேலைகள் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இவங்களோட அத்தை இருக்காங்க இல்லையா, இதுக்கு மேல இந்த பைத்தியக்கார ஊர்ல நீ இருக்க வேணாமா, எங்களோட ஊருக்கு போயிடலாம், அங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுமா, வாமா இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூப்பிட்டு பார்க்க அவங்க வர்றதா தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, நான் கடவுள் சாட்சியா எந்த தப்பும் எனக்கு தெரிஞ்சு பண்ணல, நான் இப்ப உங்க கூட வந்துட்டேன் அப்படின்னா அது தப்ப எல்லாத்தையும் நான் பண்ணது ஆயிடும், வாழ்வோ சாவோ ஜுவாலாம அதை தீர்மானிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அங்கேயே இருந்துற. இதுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு வெள்ளை கலர் புடவை கட்டி ஊர் முன்னிலையில நிறைய சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணி ஒரு கிணத்துக்கு பக்கத்துல கூட்டு போறாங்க. ஆனா அந்த கிணத்துக்குள்ள இறங்கணும் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி எல்லாரும் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட சொந்தக்காரங்க, இவங்களோட அத்தை, காதலன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்க இங்க எந்த விஷயமும் மாறுறதா தெரியல. அவங்க தண்ணிக்குள்ள போறாங்க, மூழ்கி இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு போய்கிட்டே இருக்க அந்த சமயத்துல ஜுவாலாமுகியோட சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலை எப்பயுமே மூடிதான் இருக்கும். ஏன்னா அவங்களோட முகத்தை கூட யாரும் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிலையோட பக்கத்துல பாத்தீங்கன்னா அணையாத தீ எப்பயுமே ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவங்க திருவிழால கூட நெருப்பள்ளி போட்டாங்க இல்லையா, அந்த தீ தான் அது பயங்கரமான காத்துனால அலைஞ்சு போக அங்க இருக்க ஒரு லேடி வேக வேகமா ஓடி வந்து ஜுவாலாமுகிக்கு இதுல சம்பந்தம் கிடையாது, அந்த நெருப்பு அரைஞ்சு போச்சு, இதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் ஹீரோயினை காப்பாத்துறாங்க. அது மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து மாதிரி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோயினோட அத்தை இருக்காங்க இல்லையா, கடவுளே இதை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல என்ன வேணும், இவளை உயிரோடு விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட சாமி வழியாவே பேசி பார்க்க எதிரில் இருக்கவங்க விடுறதா தெரியல. அதாவது காத்துல அடைஞ்சிருக்கோம், பிறக்க போறது என் குழந்தைமா, அந்த குழந்தை உயிரோட பிறக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு இல்லையா, நான் சொல்றதை கேளுங்க, இவளை பலி கொடுத்தாதான் கடவுளோட கோபம் தீரும், நெருப்பு அணைஞ்சது கூட கடவுளோட கோபத்தால இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. 2 பக்க வாதங்களும் பயங்கரமா ஓங்கிக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல அங்க இருக்க ஊர் தலைவர், இந்த குழந்தை பிறக்க போறதுக்கு இன்னும் ஒரு 3 வாரம் இருக்கு, அந்த 3 வாரத்துக்குள்ள இதுல நீ தப்பு பண்ண கிடையாது, உன்னை மீறி, அதாவது உன்னோட சம்மந்தம் இல்லாம இந்த போட்டோ எடுக்கப்பட்டது, உன்னோட சம்மந்தமே இல்லாம இந்த போட்டோ அப்லோட் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி நிரூபிச்சுட்டு அப்படின்னா கடவுளோட கோவத்துக்கு நீ ஆளாக மாட்ட, இந்த ஊர்ல உயிரோடு இருப்ப, அப்படி இல்ல அப்படின்னா கடவுளோட கோவத்துக்கு நீ ஆளாயிட்டு, ஸோ கண்டிப்பா நீ கடவுள் முன்னாடி உயிர் தாக்கும் பணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்த நபர் பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசல இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களோட காதலன் அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சு வந்திருப்போம். ஸோ இவங்க கூட நான் போய் அவனை கொண்டு வரப்பா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க
ஊர் தலைவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் தடுத்து நிறுத்துறார். இது இந்த பொண்ணோட பிரச்சனை. சோ இந்த பொண்ணுக்கு யாருமே ஊர் மக்கள் உதவக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ ஒருவேளை திரும்பி வரல அப்படின்னா அவரோட அப்பா இங்கதான் இருக்கார், அவரோட அப்பாவை நினைச்சு பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவரை சிறை பிடிச்சு வச்சுட்டு இவங்களை அங்கிருந்து அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் கற்பனா. இவங்களும் இவங்களோட அத்தையும் ட்ரெயின்ல கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இவங்களோட அத்தை இந்த ஊர் இல்ல அப்படின்றதுனால இவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி கூட கிளம்புறாங்க. அந்த சமயத்துல இவங்களோட கணவருக்கு போன் பண்ணி, எங்களோட ரொம்ப தூரத்து சொந்தத்துல ஒரு அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உடம்புக்கு முடியல, சோ நான் தான் அவங்கள பாத்துக்கணும், வேற வழி கிடையாது, நீங்க குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கற்பனை. அந்த மனுஷன் யோசிக்கிறாப்புல எப்படின்னா பாத்துக்கிறது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க கற்பனை இங்க காமிக்கிறாங்க. இவங்களோட அத்தையை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா நான் இந்நேரத்துக்கு கண்டிப்பா நான் இறந்து போயிருப்பேன், இப்ப கூட அவ்வளவு பெரிய சிட்டியில போய் அந்த நபரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாதுன்னு சொல்ல இவங்க எல்லாத்துக்கும் பிளானோட தான் வந்திருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, டெல்லியில என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட பொண்ணு அங்கதான் வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு, அவங்களோட பேர் ஆமி அப்படின்றது, அவங்க நமக்கு உதவுவாங்கன்னு சொல்ல கட் பண்ணி அந்த லேடியை நமக்கு காமிக்கிறாங்க. சோ இவங்களோட அம்மா போன் பண்ணி ஊர்ல இருந்து வந்திருக்காங்கடி, அவங்களோட பிரச்சனை இது தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு 2-3 நாளைக்கு அவங்க கூட இருந்து நீ உதவணும் அப்படின்ற மாதிரி கேட்டு பார்க்க மேடம் முடியாதுன்றாங்க. இங்க தலைக்கு மேல நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வேற ஒரு நபருக்கு போயிடுச்சு. அதை பத்தி இவங்க அவங்களோட சீனியர் ஆபீசர் கிட்ட கேட்கும்போது பொண்ணுக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படின்ற தாட் யாருக்குமே பிடிக்கல, அதனாலதான் உன்னை விட அவன் லோவா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவனை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல இந்த விஷயம் உங்களுக்கு பயங்கர கடுப்பாகுது. உடனடியா தன்னோட எல்லா லீவையும் போட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. சோ அவங்கள பிக் பண்ணும்போது அவங்களோட பழக்க வழக்கங்களை பார்த்து கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முகத்தை மூடியே வச்சிருக்கே, இதுதான் உன்னை காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியே, இது என்ன புல்லட் ப்ரூஃபா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் சுப்புக்கு பிடிக்கல. 2 பேருக்கும் நடுவுல டாம் அண்ட் ஜெரி மாதிரியான விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல சுப்புவோட அட்டை படம் போட்டு அந்த மேகசின் இருக்கு, நிறைய இடங்கள்ல போஸ்டரா ஒட்டப்பட்டிருக்கும், அது எல்லாத்தையும் சுப்பு பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டத்தோட நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த போட்டோகிராஃபருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, கால் மூலமா கனெக்ட் ஆகுற மாதிரியே தெரியல, மேபி அவர் டவர் இல்லாத இடத்துல இருக்கலாம், நம்ம அங்க போய் அவர் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்மியோட உதவியை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இதனால வெக்ஸ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேல உட்காந்து ஆழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த அந்த லேடி பாக்குறாங்க, நான் கலாய்ச்சது எல்லாமே உன்னோட மனசை ஹர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது, உனக்கு என்ன அந்த நபரை பார்த்து உன்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீக்கணும், அவ்வளவுதானே, நம்ம நாளைக்கே முதல் வேலையை அவரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹிமாச்சலேஸ்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல தான் அந்த நபர் இருக்கார் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துக்கு வேகமா போய்கிட்டே இருக்கும்போது ரோட் பிளாக் ஆயிருக்கு. என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அங்க நிலச்சரிவு ஏற்பட்டு குறைஞ்சது ஒரு 2 நாளைக்கு அந்த வழியை உபயோகிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல தான் ஒரு ஹோட்டல் இருக்கு, நீங்க இங்க வந்து தங்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 பேர் ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. இதன் பேர்ல அந்த இடத்துக்கு போகும்போது இமாச்சலேஸ் யார ட்ரை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களோட நிறைய புகைப்படங்களை இவங்கள பாக்குறாங்க. எவரெஸ்ட் ஏறணும் அப்படின்னா 70 லட்சம் வரைக்கும் செலவாகும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு நபர் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வியந்து பார்த்துக்கிட்டோம். அண்ட் இங்க மனுஷங்க எவ்வளவு எவால்வ் ஆயிட்டே இருக்காங்க, கிராமத்துல இருக்க மனுஷங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சுப்பு புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி கிராமத்துல இருக்க சுப்புவோட காதலனை காமிக்கிறாங்க. அவனுக்கு சுப்பு வர வரைக்கும் எந்த கல்யாணமும் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் இருந்தா இல்லையா. இவனோட அப்பா கல்யாண வேலைகள்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாரு வேற ஒரு பொண்ணு கூட. இதை பத்தி அவன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது டே அந்த பொண்ணு தப்பே பண்ணலன்னு கூட வைடா, ஆனா அந்த பொண்ணோட முகத்தை ஊர் முழுக்க உலகம் முழுக்க பாத்துருச்சுடா, இதுக்கு மேல இந்த பொண்ணை கட்டணுமான்னு கேட்க இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். வெளியே போக கடையில இருக்க எல்லாருமே ஒரு மேகசீனா வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதாவது இவனோட சுப்புவோட போட்டோ போட்டிருக்கு இல்லையா, அந்த மேகசீனை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் கைகள்ல அந்த மேகசீன், அதாவது சுப்புவோட முகம் பட ஆரம்பிக்குது அப்படின்றது இந்த நபர் பாக்குறாரு, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. கட் பண்ணா அந்த நபர் அதாவது போட்டோகிராஃபரை சந்திக்கணும் அப்படின்னா 3 நாள் ஆகும் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த வேலைகள்ல ஆரம்பிக்க இவங்களோட அத்தை அந்த லேடி இருக்காங்களே அவங்க 2 பேரும் ஈஸியா கடந்து போய்கிட்டே இருக்காங்க. இவங்க அந்த பருத்தாவை அணிஞ்சுக்கிட்டே இருக்கிறதால காத்துல எல்லாம் இவங்களால நிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஊர்ல இருந்து ஒரு கால் வருது. இவங்களோட காதலனுக்கு இன்னொரு நபர் கூட, அதாவது இன்னொரு பெண் கூட கல்யாணம் நடக்குது அப்படின்ற விஷயம் பயங்கர எமோஷனல் ஆயிடுறாங்க. அங்கிருந்து வேகமா ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா பயங்கர போதையில இருப்பாங்க. இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக வண்டியில தூக்கி போட்டு போக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த அங்க இருக்கிற மக்கள் பாக்குறாங்க. இவங்களோட அத்தை கூட இருக்க ஆமி கவனிக்கிறாங்க. சோ வேகமா அவங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி துரத்திக்கிட்டே இருக்க இந்த சைடு சுப்புவை காமிக்கிறாங்க. இந்த பர்தா உன்னை எப்பயுமே காப்பாத்துமா அப்படின்ற மாதிரி அம்மா அந்த பர்தாவை முதல்ல அறிஞ்சு விட்டுருப்பாங்க. அந்த பர்தா இப்ப கிழிக்கப்பட்டு அவங்க தன்னை நாசமாக்க போறாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயங்கரமா கதறி
வந்துகிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து பின்னாடி இவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த விஷயத்த அந்த கொடூரர்கள் பாக்குறானுங்க. ஆளுங்க வந்துட்டாங்க, இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்களை அந்த இடத்துல தள்ளி விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க இவங்களை அங்கிருந்து கொண்டு போய் முதலுதவிகள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட மனசுல இருக்க விஷயங்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த பர்தா என்னை காப்பாத்தும், நீ கூட புல்லட் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி இல்லையா, பர்தா என்னை காப்பாத்த வேலையே. இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் இந்த பர்தாவா அணிறதுல எனக்கு எந்த அர்த்தமும் படலையே. கடவுள் இருக்காரு அப்படின்னா என்னை காப்பாத்திருக்கலாம் இல்லையா, அவனுங்க எங்கெங்கெல்லாம் எனக்கு தொட்டா எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க ஆமி இருக்காங்க இல்லையா. கடவுள் இல்ல இருக்காரு அப்படின்ற சிந்தனைக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனா மக்கள், அதாவது ஊர் மக்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த விஷயங்களை தான் நான் பொய்ன்னு சொல்றேன். கடவுள் என்னைக்குமே நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார். ஒரு பொண்ணை தண்டிக்கிறது மூலமா கடவுள் இன்பம் அடைகிறார், அவரோட கோவம் தனியுது அப்படின்னா அது எந்த விதத்துல நாயும். சோ ஊர் மக்கள் மூட நம்பிக்கையால தான் இதை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க, குழந்தைகள் எல்லாமே நல்லபடியா பிறக்கும்ல, என்னால எந்த குழந்தையும் சாகாது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா அந்த விஷயங்கள் எல்லாமே மூட நம்பிக்கை மட்டும்தான், உன்னால அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்களை சாந்தப்படுத்திட்டு ஒரே ஒரு நாள் நீ உனக்காக வாழ்ந்து பார், அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உனக்கு அப்ப புரியும்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. இது நேரம் வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில பர்தாவை மட்டுமே அணிஞ்சுக்கிட்டே இருந்தவங்க முதல்ல அதுல இருந்து வெளியே வராங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ அந்த இடத்த இவங்க தன்னோட முழு மனசோட எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த வழி சரிஞ்சு போயிருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லையா, அது சரியாயிடுச்சு. சரி, அந்த நம்பரை பார்க்க போகலாமா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கூப்பிடும் போது ஹீரோயின் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம எல்லாருமே நார்மல் நிலைமைக்கு போயிடுவோம், இப்போ வேண்டாமே அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த தள்ளி வச்சுட்டு ஊர் சுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் இருக்கா இல்லையா போட்டோகிராஃபர், அவருக்கு நம்ம ஹீரோயினை எடுத்த ஒரு போட்டோவால எவ்வளவு பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு மன்னிப்பு வீடியோ அனுப்பி வைக்க இந்த வீடியோவை ஹீரோயின் பாக்குறாங்க. இதை பார்த்தது ஒரு மாதிரி லிட்ரலி சோகமாயிடுறாங்க. ஸோ திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி லாஸ்டா ஒரு ரைட் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஜீப் எடுத்துட்டு வந்து இதை அம்மி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது டீஸ் பண்றாங்க. இவங்க அவங்கள சேஸ் பண்ணணும் பேருந்துக்காக பயங்கரமா ரேஷ் டிரைவிங் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்படுது. இதுல ஹீரோயினோட அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்க மயக்கம் அடைகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் சேர்த்து முதலுதவிகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உனக்கு எதுக்காக இவ்வளவு கோவம் வருது, உன்னோட கோவத்தை தான் நீ குறைச்சா என்ன அப்படின்ற மாதிரி ஆமியை போட்டு ஹீரோயின் பயங்கரமா தீட்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நான் ஒரு பெண் அப்படின்றதுனால என்ன மட்டம் தட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆண் சமூகம் நினைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு விஷயத்திலாச்சும் நான் அவனுங்களை ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணேன், அதனாலதான் அப்படி ஒரு ரேஷ் டிரைவிங்க போனேன். அதுல எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது, அந்த சந்தோஷம் ஒண்ணு போதும் அப்படின்ற மாதிரி மனசு விட்டு பேச இவங்க மன்னிச்சு ஏத்துக்கிறாங்க. கற்பனா இன்னொரு சைடு ஊர்ல இருக்க இவங்களோட அத்தையோட கனவு இருக்கா இல்லையா, மறுபடியும் போன் அடிச்சு நீ எப்ப வர போற, இந்த குழந்தைங்களை என்னால பாத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. அவங்க கடுப்பாக்குறாங்க. அவங்க உங்களுக்கும் தானே குழந்தை, நான் இல்ல அப்படின்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாதா, எனக்கு ஒரு அத்தை அப்படின்றது இல்லவே இல்லை, அத்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்ததும் நீங்க அமைதியா விட்டுட்டீங்களே, இதுல இருந்தே தெரியுது என்ன நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றது. சோ நான் இங்க இமாச்சலஸ் வந்திருக்க ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்கேன், அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வர முடியும், உங்களால முடிஞ்சா குழந்தைய பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். சோ ஹீரோயின் கூட இருக்க ரெண்டு பேருமே அவங்களோட மனசுல இருக்க பாரத்தை இறக்கி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஊருக்குள்ள போகுது. அந்த கர்ப்பிணி பெண் இருக்காங்க இல்லையா, வலியால துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஊருக்கு கெட்ட சகுனம் வந்துருச்சு, உடனடியா சுப்பு இங்க வந்தாகணும், அவளை நம்ம பலி கொடுத்தா மட்டும்தான் கடவுளோட கோவம் தீரும், அப்பதான் எனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கும் அப்படின்ற மாதிரி சுப்புவோட அப்பாவை மிரட்டி சுப்புக்கு போன் பண்ணி உடனடியா நீங்க வந்தாகணும்னு சொல்ல அவங்க யோசிக்கிறாங்க. தான் உருவம் வந்து அந்த மேகசின் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பக்கத்திலயும் ஒவ்வொரு பெண் சாதனையாளர்களை பத்தின விஷயங்கள் அதுல போட்டிருக்கு. இன்னொரு பக்கத்துல யூ ஆர் த நெக்ஸ்ட் ஒன் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. சோ இந்த விஷயத்தால இன்ஸ்பயர் ஆகுறாங்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில பர்தா அணியாம ஊருக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க பர்தா அணியல அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும், ஊர் மக்கள் பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்வை இருக்கு இல்லையா, அதை நம்ம உடைச்செறிஞ்சாகணும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றத நிரூபிச்சாகணும். ஒண்ணு அந்த குழந்தை தப்பா பிறந்தது, அதாவது குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா கடவுள் முன்னாடி நான் உயிரை விட்டு போறேன், அப்படி இல்லைன்னா இந்த ஊர் மக்களுக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தடைகளை தாண்டி அந்த ஊருக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த அங்க இருக்க எல்லாருமே பாக்குறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் பலார்னு அறிஞ்சு பர்தாவை இவங்களுக்கு அறிஞ்சு விடலாம் அப்படின்ற மாதிரி போக, ஆனா இவங்க அதை எடுத்து எறிஞ்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல குழந்தை
பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அசைவே இல்லாம இருக்கு. ஸோ ஊர் மக்கள் கோபம் அடைகிறாங்க, இந்த பொண்ணாலதான் இது நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்கள சாகடிக்கலான்னு போக குழந்தை பிறக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாம பிறக்குது. ஸோ குழந்தையோட அழுகுரல் கேட்டதும் அங்க இருக்க எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. ஹீரோயினும் கடவுளை கும்பிட்டுட்டு அந்த குழந்தைய போய் பாக்குறாங்க. குழந்தைய கையால வாங்கிக்கிட்டு அந்த கடவுளோட சிலைக்கு போறாங்க. இத்தனை நாட்களா கடவுளை கும்பிடுறாங்க, மூட நம்பிக்கையில கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. தீயிட்டு அந்த கடவுள் மேல இருக்க துணியை அப்படி எரிக்கிறாங்க. கடவுளோட முகத்தை ஊர் மக்கள் எல்லாரும் கவனிக்கிறாங்க. அது கூடவே இது நாள் வரைக்கும் பர்தா அணிஞ்சுக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாருமே அதை விளக்கிட்டு இந்த உலகத்தை தலை நிமிர்ந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு காமிச்சிட்டு கட் பண்ணி ஒரு எண்ட் கிரெடிட் சீனை நமக்கு காமிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த போட்டோகிராஃபரை இவங்க நேர்ல சந்திச்சிருப்பாங்க. அந்த போட்டோவை தவிர இன்னொரு போட்டோவை அந்த போட்டோகிராஃபர் எடுத்திருப்பார். ஆனா அந்த போட்டோவை எப்ப பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்னோட ஊர் மக்கள் எல்லாருமே பர்தாவை அணியாம இந்த ஊருக்குள்ள திரிஞ்சாங்க அப்படின்னா அப்ப இந்த போட்டோவை பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்ல. ஸோ கரெக்டா இந்த சமயம் பார்த்து இந்த போட்டோ பப்ளிஷ் ஆகுது. இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.